தற்போதைய அண்மை செய்தி 6 ஏடிஎம்களில் 1.6 கோடி கொள்ளை போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியாக 6 ஏடிஎம்களில் 1.6 கோடி கொள்ளை போயுள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் 6 ஏடிஎம்களில் 1.6 கோடி கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன், ஆகஸ்ட் மாதத்தில் ஆந்திரா, விசாகப்பட்டினம், தெலுங்கானா உட்பட 6 ஏடிஎம்களில் 1.6 கோடி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் கண்டெய்னரில் வேறு காரை பயன்படுத்தி ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. நாமக்கல் போலீசார் கைது செய்த ஏடிஎம் கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரிக்க விசாகப்பட்டினம் போலீசார் திட்டமிட்டனர். 6 ஏடிஎம்களில் 1.6 கோடி கொள்ளை போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்மில் கொள்ளையடித்துவிட்டு தமிழகம் வழியாக தப்பிச் சென்ற கொள்ளையர்களை தமிழக போலீசார் துப்பாக்கி முனையில் கைது செய்தார்கள். அதில் ஒரு என்கவுண்டரும் நிகழ்ந்தது. இந்த கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கேரளா போலீசாரும் அவர்களுடைய வழக்கு தொடர்பான விசாரணைக்காக அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் தமிழகத்தில் கைதான கொள்ளையர்கள் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மிலும் கைவரிசை காட்டியிருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. ஆகஸ்ட் மாதத்தில் விசாகப்பட்டினத்தில் 6 எஸ்பிஐ ஏடிஎம்மில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதில் 1.6 கோடி ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாகப்பட்டினம் போலீசார் பல்வேறு கட்ட விசாரணைகள் நடத்தினார்கள். ஆனால் கொள்ளையர்கள் கடைசி வரை சிக்கவில்லை. தற்போது தமிழக போலீசாரிடம் அவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். கேரளா போலீசாரிடம் இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை முடிந்த பிறகு விசாகப்பட்டினத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாகப்பட்டினம் போலீசாரும் அந்த கொள்ளையர்களை காவலில் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஆந்திர மாநிலம், கடப்பா, தெலுங்கானா மாநிலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏடிஎம்மில் இவர்கள் கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். அப்போது இதே கண்டெய்னரை பயன்படுத்தியும் வேறு ஒரு கார் மூலமாக பணத்தை கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னருக்குள் காரை ஏற்றிவிட்டு பணத்தோடு அவர்கள் ஹரியானா மாநிலத்திற்கு தப்பிச் சென்றிருந்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. தற்போதுதான் இந்த தகவலை தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 6 ஏடிஎம்களில் இவர்கள் கொள்ளையடித்தது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஏற்கனவே விசாகப்பட்டினம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனை தமிழக போலீசாரிடம் காண்பித்து இதே கொள்ளையர்கள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே கேரளா போலீசாரிடம் கைவசம் இருக்கக்கூடிய அந்த கொள்ளையர்களுடைய போலீஸ் காவல் முடிவடைந்த பிறகு விசாகப்பட்டினம் போலீசார் இதற்கான மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அவர்களை விசாகப்பட்டினத்திற்கு அழைத்து செல்ல முடிவு செய்திருக்கிறார்கள். தற்போது விசாகப்பட்டினம் போலீசார் தமிழகத்தில் முகாமிட்டிருக்கிறார்கள். வெப்படை காவல் நிலையத்திற்கு நேரடியாக சென்று இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை சேகரித்திருக்கிறார்கள். கொள்ளையர்களுடைய புகைப்படங்களை சேகரித்திருக்கிறார்கள். அந்த சிசிடிவி காட்சிகளுக்கும் கொள்ளையர்கள் இங்கே தமிழகத்தில் கைதான கொள்ளையர்களுடைய புகைப்படத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அதே கொள்ளையர்கள் தான் என்பதை விசாகப்பட்டினம் போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் கைதான கொள்ளையர்களை தங்களுடைய மாநிலத்திற்கு கொண்டு செல்ல விசாகப்பட்டினம் போலீசார் சட்ட ரீதியான நடவடிக்கையில் இறங்கியிருக்கிறார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.